ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பிளான்னா, இன்னைக்கு வந்து கொல்லி ஹில்ஸ் டே 2. லெட்ஸ் கெட் இன் டுடேஸ் வீடியோ. ஸோ கைஸ், இப்போ வந்து எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூமில் வந்து ஒரு வாக்கிங் போகிறதுக்கு ஒரு வே மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே அந்த வேவை பாருங்க, வேறு லெவலில் இருக்குங்களா, சூப்பர் வே இது. ரூம் ரேட்டு அதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 6 பேர் வந்திருக்கோம். 6 பேருக்குமே சேர்த்து வந்து 1500 ரூபா தான். ஸோ நார்மலான ரேட்டு தான். ரூமுமே வந்து வேறு லெவலு. அப்புறம் சுற்றி அவங்க கொடுத்துருக்க அந்த பிளேஸுமே வேறு லெவலு. ஸோ நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ரூம்ஸ் தான். ஸோ வேறு லெவலு. அப்படியே அந்த இடத்த பூரா அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரூமில் வந்து கிளம்பி அருவியில் வந்து குளிக்கலாம்னு போயிட்டுருக்கோம். மாசிலா அருவின்னு பக்கத்தில் ஏதோ அருவி இருக்குதுன்னு அங்கே ரூமில் இருக்க ஒரு ஐயா சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு மாசிலா அருவி போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த ரோட்ஸு இங்கே இருக்கிற அந்த மரங்கள்லாம் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக நீட்டாக. இப்போயும் கூட மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:30. இப்போவும் அந்த சில்னஸ் அப்படியே இருக்குது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். நேற்று நைட்டுலாம் வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ரோடு ஃபுல்லாக அப்படி மொத்தமாக அப்படி ஸ்லிப்பரியாக இருக்கிற மாதிரி தான் ரோடு ஃபுல்லாக இருந்துச்சு. வேறு லெவல். ஐ திங்க் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். மாசிலா அருவி, எட்டுக்கை அம்மன் கோவிலா, பக்கத்தில் தான் மாசிலா அருவி. ஓகே கைஸ், போயிட்டு நான் மாசிலா அருவி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாசிலா அருவி வந்து போனோம். பட் வந்து அங்கே அலோவ் பண்ணல. ஸோ நம்ம அருவின்னு ஒரு அருவி பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ அங்கே வந்திருக்கோம். அப்படியே காட்டுறேன் பாருங்கள் அந்த அருவி. வேறு லெவலில் இருக்குங்க. தண்ணி கொஞ்சமாக தான் ஒழுகுது. பட் அந்த சில்னஸ்ஸு அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. மஸ்ட் ட்ரை. ஹலோ கைஸ், மறுபடியும் ரிட்டர்ன் வந்து மதுரை கிளம்பிட்டோம். வ்ளாகே பண்ண முடியல கைஸ், அவ்வளோ டயர்டு. அப்புறம் அப்படியே இங்கிட்டு பீஸ்ஃபுல்லாக எந்த இடத்துக்குமே போகவும் முடியல. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கொரோனா டைம்ன்றனால ஃபுல்லாக எல்லாமே லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ எந்த இடத்துக்குமே போகவும் இல்லை. அதனால் அப்படியே ஒரே ஒரு ஃபால்ஸ் மட்டும் போனோம். அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே ரிட்டன் மறுபடியும் வந்து ரூம் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிட்டன் இப்போ மதுரை கிளம்பிட்டோம் கைஸ். அப்புறம் ஃபுல்லாக வந்து ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த கொல்லி ஹில்ஸில் வந்து வந்தீங்கன்னா, மெயினாக வந்தீங்கன்னா லாக்டவுன் இல்லாத டயத்தில் வாங்க. அருவியெலாம் நிறையா இருக்குது. ஒரு மூணு அருவி, நமக்கு 3 அருவி இருக்குது. ஸோ அங்கெல்லாம் குளிக்கலாம்.
அதே மாதிரி ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், அதுக்காக வரலாம் நம்ம. ஸோ ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா 70 ஹேர்பின் வந்து இருக்குங்க, ஹேர்பின் பெண்டு. 70 ஹேர்பின் பெண்டுமே வந்து அல்டிமேட்டாக இருக்கும், வேறு லெவல். இப்போ வந்து நாங்கள் காலையில் நேற்று வந்தப்போ வந்து வேறு ரூட்டில் வந்துட்டோம். அதாவது முள்ளுக்குறிச்சின்னு ஒரு ரோட்டில் அந்த வழியாக வந்துட்டோம் கொல்லி ஹில்ஸ்க்கு. இப்போ தான் வந்து அந்த 70 ஹேர்பின்ட்டை வந்து இறங்க போகிறோம். ஸோ வேறு லெவல் ஃபீலில் இருக்குது. ஏன்னா மெயினாக நான் வந்தது வந்து அந்த ஹேர்பின் பெண்டில் வந்து ட்ரைவ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்தேன். ஸோ இப்போ இறங்கும்போது அந்த இதில் வந்து ரைட் பண்ண போகிறோம், வேறு லெவலில் இருக்குது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஹேர்பின் பெண்டில் போகிறதெல்லாம் வந்து ஒரு சின்ன கிளிப் மாதிரி போடுறேன். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். வேறு 11 இருக்குது செம்ம. இந்த பிளேஸ்லாம் வந்து நான் கொல்லிமலை வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து வந்திருந்தேன். ஸோ அந்த அப்போ வந்தப்போ வந்து அந்த ட்ரெக்கிங் அந்த மாதிரி வந்தோம். வந்து வேறு லெவலில் இது வந்து மோஸ்ட்லி என்னோடய லைஃப்லேயே நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லவ் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இடம் இது எனக்கு. அவ்வளோ ஒரு ஹாப்பியில் இருக்குது. இந்த ரோடை பார்த்து இந்த ரோட்டில் ஓட்டும்போது அவ்வளோ ஹாப்பியில் இருக்குது. என்னோட எப்போவுமே சொல்லுவேன், இந்த இடம் என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லவ் பிளேஸ் அப்படின்னு. பிரியறதுக்கு மனசே வரல. அப்படியே இந்த இடம், இந்த மெமரிஸ், அது எல்லாமே அப்படியே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக காரவள்ளி ரோடு 70 ஹேர்பேண்ட்ஸ் வந்து 70 ஹேர்பேண்ட் இருக்கிற அந்த ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வேறு லெவல் ஹாப்பியில் இருக்கேன். ஐயோ, இந்த இடமெல்லாம் பார்க்க அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு லெவல் அல்டிமேட். கொல்லிமலை வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை இந்த ரோடு மட்டும்தான். அந்த ரோட்டில் வந்து இன்னொரு ரோட்டில் நாங்கள் நேற்று ஏறினோம்ல, அந்த ரோட்டில் வந்து மஸ்ட்டு ட்ரைனா நீங்கள் அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை அந்த ரோடு. அதாவது முள்ளுக்குறிச்சி அந்த ரோடு ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் அட்வென்ச்சராக இருக்கும் அந்த ரோடு. கீழே இறங்கவே மனசு வரல கைஸ், வேறு நெக்ஸ்ட்டு லெவலில் இருக்குது. கொண்டை ஊசி வளைவு. ஐயோ, இந்த கோயில், இந்த இடம் அப்படியே இந்த 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த அந்த மெமரிஸ் பூரா கண்டிப்பாக அந்த மெமரிஸ் பூரா வருது பாஸ். அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிளைமேட் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹாட்டாக கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1:30 ஆகுது. ஸோ அப்படியே 1:30க்கு அப்படியே 2:30 ஆகுது. ஸோ அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு மதுரை இப்போ ரைட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்கோம்னா 360 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்கோம். இன்னும் ஒரு 200 கிலோமீட்ரு மதுரைக்கு ரீச் ஆகிறதுக்கு. அப்படியே பீஸ்ஃபுல்லாக மெதுவாக போகணுன்னு போல் இருக்குது இந்த ரோட்லலாம். மெதுவாக வேகமாக போகவே கூடாது. மெதுவாக அப்படியே போய் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போகணும் போல் இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது ரோடு. அறுபத்தி கொண்டை ஊசி வளைவு. இங்கே இருக்க லோக்கல்ஸ்லாம் கைஸ் உண்மையிலே வேறு லெவலில். அந்த இது நம்ம மதுரையில் பேசுகிற மாதிரியோ இல்லை வேறு எங்கிட்டோ வேறு எந்த மாவட்டத்தில் பேசுகிற மாதிரியோ இல்லை.
இந்த நாமக்கல் மாவட்டத்தில் வந்து லோக்கல் பீப்புள்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப சாஃப்டாக, அவங்க பேச்சிலே அந்த திமிரு அந்த எதுவுமே கிடையாது. சாஃப்டாக என்ன கண்ணு அப்படின்ற அந்த அந்த இது வேறு லெவலில் இருக்குது. இவங்ககிட்ட பிடிச்சது மஸ்ட்டாக, அவங்ககிட்ட பிடிச்சது. கொண்டை ஊசி வளைவு. ஆவ், பரவாயில்லைங்க. கீழே இறங்க இறங்க சில்னஸ் ஆகுதுங்க. மேலே ஏற ஏற சில்னஸ் ஆகுறது வேறு இடம். கீழே இறங்க இறங்க சில்னஸ் ஆகுறது கொல்லிமலையில் மட்டும்தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. சென்சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 64வது கொண்டை ஊசி, 63வது கொண்டை ஊசி வளைவில் இருக்கும். அப்படியே அந்த வியூவை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ். அல்டிமேட்டாக இருக்குது அந்த மாதிரி வியூ. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. எடுத்துக்கிட்டே இருக்காரு நம்மளை. ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆனால் கைஸ், இது வரைக்கும் நம்ம இந்த ரோடு வந்து மஸ்ட் ட்ரெயினே சொல்லுவேன். ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரோடுன்னு இது வந்து இந்தியாவில் வந்து சொல்கிறாங்க. இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரோடுன்னு. ஆனால் டேஞ்சரஸ் ரோடை விட ஏன், எதுக்கு, ஆனால் டேஞ்சரஸ் ரோடை விட இந்த ரோடில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் வந்து வேறு எங்கேயும் கிடைக்குமா என்னான்னு தெரியல. அந்த கொண்டை ஊசி வளைவு, அந்த ரோட்ஸ்லாம் வந்து வேறு லெவல், நெக்ஸ்ட் லெவல் உண்மையாகவே. ஓகே கைஸ், அப்படியே இறங்கும்போது பார்ப்போம். கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 34வது ஹேர்பின் பெண்டில் இருக்கும். வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். பஸ்ஸு எல்லாமே எப்படி இந்த ஹேர்பின் பெண்டில் வந்து கஷ்டப்பட்டு திருப்புறாங்கன்றதை வீடியோவில் அடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து அப்படியே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு வைங்க, அந்த ரோட்ஸ் எல்லாமே வேறு லெவலில் தெரியும். அப்படியே காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ணி இறங்குது நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம். ஒரு 2 மட்டும் அப்படி கொண்டாடுவோம். சொல்லாமல் வேலை வச்சுக்கிறாங்க. இந்த பஸ் ஏதாவது பஸ் வருது. வண்டி மட்டும் அழைக்கிறது உங்களுக்கு வீடியோ வாங்க.